விஸ்வாவசு என்கிற ஆண்டு பிறந்திருக்குது. இந்த ஆண்டை பற்றி முதல்ல சொல்லுங்கள். இந்த சீக்கிரம் அழியக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய வெங்காயம், தக்காளி அந்த மாதிரியான பொருட்கள் அப்படின்றது கொஞ்சம் கடுமையான பாதிப்பு, அதாவது விளைந்து அழுகி போகிறது, மழை அதிகமான அந்த மாதிரியான சூழல்கள் இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் 3 முக்கியமான கிரகங்களோட பெயர்ச்சி அப்படின்றது முதன்மையாக இருக்குது. ஏற்கனவே மார்ச் 29, அதாவது 2025 மார்ச் மாதம் 29 சனி வந்து பெயர்ச்சி அடுத்தமானது. ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 சனியோட முதன் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய விரைய சனி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். மொத்தத்தில் ரிஷபம் எதை தொட்டாலும் துளங்கும். வேலை வாய்ப்புகள் எல்லாமே எல்லா வகையிலும் சாதகமாக இருக்கும். நிறைவான சாதக அமைப்புகள் அப்படின்றது இருக்கும். இந்த ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் 2025ஆம் ஆண்டு சித்திரை புது வருடத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். விஸ்வாவசு என்கிற இந்த ஆண்டு பிறந்து நம்முடைய மக்களிடையே எப்படியான புத்தாண்டுகளை எல்லாம் மிக அமோகமாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த ஆண்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும், எந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த கோவிலுக்கு சென்று வணங்க வேண்டும், அதேபோன்று அவர்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்கிற ரீதியில் எந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது, எந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற ரீதியில் இந்த வருடத்தினுடைய ஜோதிடத்தை ஒரு அலசி ஆராய்ந்து மக்களுக்காக தருவதில் பெருமை கொள்கிறோம். ஸ்ரீ முருகன் ஜோதிட நிலையம் இளம் ஜோதிடர் திரு மேகலைவன் அவர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உங்களோடு நானும் எனது சந்தேகங்களை கேட்கிறேன். அது உங்களுக்கும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கிற வகையில் இருக்கும் என்று நம்புவோம். வணக்கம் ஜோதிடர். வணக்கம் நேயர்கள் யாவருக்கும் மேகலைவனின் அன்பு வணக்கங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பல்வேறு பணிகள் காரணமாக உங்களால் இந்த தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளை போட முடியாமல் போயிடுச்சு. அதற்கு நேயர்கள் நீங்கள் மீண்டும் எங்களுக்கு ஆதரவு தருவீங்கள நம்பிக்கையோடு உங்களுக்கான ஜோதிட கேள்விகளை நாம் தொடங்கலாம். இந்த ஆண்டு விஸ்வாவசு என்கிற ஆண்டு பிறந்திருக்குது. இந்த ஆண்டை பற்றி முதல்ல சொல்லுங்கள். இந்த விஸ்வாவசு அப்படின்ற ஆண்டு அப்படின்றது 60 வருடங்களில் 39வது ஆண்டாக வரக்கூடிய அமைப்புகளில் இருக்கு. இந்த ஆண்டு அப்படின்றது நல்ல மழைப்பொழிவு அப்படின்றது சிறப்பாக இருக்கு. கடுமையான மழை இருக்குமோ, நல்ல மழைகள் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். இதன் மூலமாக விவசாயிகள் பெரிய அளவில் நல்ல நிலைகளோட முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிறைவான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். அதை தேக்கி அடுத்த நிலைக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் ஒரு சந்தேகமான அமைப்பு. ஆனால் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஆண்டு. ஒருவேளை கடும் மழைப்பொழிவாக இருந்து அது விவசாயிகளுக்கு பாதிப்பை கூட ஏற்படுத்தலாம்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குமா? பருவமழை போல சரியான நேரத்தில் சரியான பெய்ய வேண்டிய இடத்துல பெய்யும். சரியான நேரத்தில் சரியான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் சீக்கிரம் அழியக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய வெங்காயம், தக்காளி அந்த மாதிரியான பொருட்கள் அப்படின்றது கொஞ்சம் கடுமையான பாதிப்பு, அதாவது விளைந்து அழுகி போகிறது, மழை அதிகமான அந்த மாதிரியான சூழல்கள் இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தக்காளி, வெங்காயம் முதலிய அந்த பயிர்களோட விலையேற்றம் அப்படின்றது அந்த பயிர்களோட இது வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப பாதிப்படைந்திருக்கு. எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும், எங்கே மழை பெய்யும், அதிகமாக பெய்யும், எங்கே கம்மியாக பெய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஸோ இந்த ஆண்டு அதிகமாக மழை பொழிவு பெற்று மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்கா? இயல்பான மழைப்பொழிவு அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இயல்பு அப்படின்றது நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்பயும் பெய்யக்கூடிய மழை தான் இந்த ஆண்டு பெய்ய போகுது. ஆனால் நம்மளுடைய கட்டமைப்பு அப்படின்ற விஷயம் சரியாக இல்லாததுனால அது அதிக மழைப்பொழிவு நமக்கு வெளியே வருது. ஸோ இயல்பான எதிர்பார்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு தேவையான மழைப்பொழிவு நிச்சயமாக இருக்கும். அது நல்ல மழைப்பொழிவாகவே இருக்கும். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம் இந்த இடங்கள் எல்லாம் மழை பெஞ்சால் அது வந்து மக்களுக்கு நன்மை தரும். பாலையில் பெஞ்சா ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஸோ அதனால் இந்த குறிஞ்சி போன்ற இடங்களில் மழை பெய்தால் தான் மற்ற சமவெளி பகுதிகளுக்கு அது மழை வரும். அப்போ குறிஞ்சியில் மிக கடினமான மழை இருந்தால் அங்கேயும் கூட சில பாதிப்புகள் ஏற்படலாம் இல்லையா? நிச்சயமாக ஏற்படும். நம்மளுடைய கட்டமைப்பு அப்படின்றது சரியாக இல்லாத நேரத்தில் அது பாதிப்பாக நமக்கு தென்படலாம். ஆனால் இயல்பாக மழையாகத்தான் நமக்கு கருது. இயற்கையாகவே இருந்தால் மழையும் நம்மளுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு தான் ஒரு சோதிடர் சொல்ல வர்றாரு. நாம் வந்து நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது
கட்டிடக்காடுகள் பெருகி வருகிற இந்த சூழலில் அது தவிர்க்க முடியாததாக இருக்கிற சூழ்நிலையிலும் இயற்கை என்பது தன்னுடைய கடமைகளை செய்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நாம் தான் சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஜோதிடைய கருத்தாக இருக்குது. இப்போது நம்ம பொதுவான ஒரு ஜோதிடத்தை பார்த்துருக்கிறோம். அரசியல் மாற்றங்கள் இதை பற்றி பிறகு நம்ம பேசலாம். இப்போ முதல்ல ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். முதல்ல வந்து மேசராசி இல்லையா? இந்த வருஷம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் 3 முக்கியமான கிரகங்களோட பெயர்ச்சி அப்படின்றது முதன்மையாக இருக்குது. ஏற்கனவே மார்ச் 29, அதாவது 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி வந்து பெயர்ச்சி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி இருக்குது. மே 18ஆம் தேதி ராகுகேது பெயர்ச்சிகள் அப்படின்றது இருக்குது. இது 3ம் முதன்மையான வருட கிரகங்களோட பெயர்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த வருடம் அப்படின்றது அனைத்து நபர்களுமே தங்களுடைய ஜாதகங்களை பரிசீலனை பண்ணி சுய ஜாதகங்களை அலசி ஆராய்ச்சிட்டு, ஏன்னா முக்கியமான கிரக பயிற்சிகள் பெரிய அளவு மாற்றங்களை நமக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இந்த கோச்சார கிரக அமைப்புகள் என்னதான் சுயஜாதக அமைப்புகள் சில விஷயங்கள் இருந்தாலும் கோச்சார கிரகங்கள் சில முக்கியமான பலன்களை இயல்பாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால சுயஜாதகங்களை ஒரு டைம் நல்ல ஒரு ஜோதிடர்களை அணுகி அதை பரிசீலனை பண்ணுவது அப்படின்றது ரொம்ப விசேஷமானது. ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 சனியோட முதன் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய விரய சனி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்குது. என்னதான் விரய சனியாக இருந்தாலும் கூடிய முதல் 2.5 வருட காலங்கள் பணப்புழக்கம் அப்படின்றது மென்மையான ஒரு அமைப்புகள் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். சனியோட காரகத்துவம் என்ன அப்படின்னா, எப்பவும் ஒரு விஷயத்தை கொடுத்து பயன்படுத்த விடாமல் அதை நஷ்டத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் புலம்ப வச்சு அதோட அருமையை புரிய வைக்கிறது சனியோட இயல்பு. ஸோ அந்த வகையில் முதல் 2 வருடம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா விரயமாகணும் வந்தால் தானே விரயம் பண்ண முடியும். கடன் விஷயமாகவும் ஏதோ ஒரு விஷயத்தில் வருமானம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். அது அப்படியே வந்து ஏதாவது ஒரு வகையில் சொந்தங்களோட சேர்ந்து பணம் ஏதாவது தொழில் பண்ணுறது, பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது முதலீடு செஞ்சு அதன் வழியாக அந்த விரயங்கள் ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கும். ஸோ அதனால மேஷம் ராசிக்காரர்கள் முதலீடு செய்யாமல் இருக்கிறது அப்படின்றது நல்லது. அதே நேரத்தில் இப்போ வருடத்தின் ஒரு 3 மாதம் சொல்லக்கூடிய ஆரம்பத்தில் ஜூன் மாதம் வரைக்கும் செவ்வாய் அப்படின்றது நீச்சகதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. இந்த காலகட்டங்களில் இயல்பாகவே மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மனம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு மாதிரி இல்லாமல் ஒரு சலனமான தன்மைகள் அப்படின்றது இருக்கும். அதுவும் 3 மாதம் கழித்து அப்படின்றது மாறக்கூடிய தன்மைகள் இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஆரம்பம் சற்று இதம் ஒரு மாதிரியாக இருந்தக்கூடியும் 3 மாதம் கழிச்சு நல்லா ஆகக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய ராகுகேது பயிற்சிகள் அப்படின்றதுல சாதகமாக இருக்கிறதுனால பெரிய நெருக்கடிகள் இல்லை. வரக்கூடிய பணத்தை இருக்கக்கூடிய பணத்தை முறையாக செலவு பண்ணீங்க, ஒரு முறையான திட்டமிட்டு ஒரு முதலீடுகள் செய்தீர்கள் அப்படின்றது நிச்சயமாக நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம். மேஷராசி நேயர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டு தான் இது. இருந்தாலும் முதல் 3 மாதங்கள் பல்வேறு சிரமங்கள் இருந்தாலும் அடுத்தடுத்து வருகிற ஆண்டுகளில் அதை சீரமைக்கக்கூடிய ஜாதகம் ஒரு விதத்தில் சொன்னாலும் நம்மளுடைய சுயமான சிந்தனையும் அதற்கு உதவும் அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமான இருக்கும். அதற்கான உங்களுடைய குலதெய்வங்களையோ அல்லது இந்த மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதன்மையாக பழனி முருகன் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு யான ராசியோட அதிபதி செவ்வாய் அப்படின்ற அடிப்படையில் அது குன்றின் மேல் இருக்கக்கூடிய முருகன் அப்படின்றது சென்னிமலை போன்ற இடங்களுக்கெல்லாம் போகலாம். அதனால பழனி முருகன் சால சிறந்தது. அது கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆவினன்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை வேலப்பர் சாமி அப்படின்ற ஒரு அமைப்பும் ரொம்ப விசேஷமானது. அப்போ முருகனை மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக போய் வணங்கும் போது பல்வேறு நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இந்த 7.5 சனிங்கிறது எத்தனை ஆண்டுகள் இருக்கும்? மொத்தம் 7.5 வருடங்கள். முதல் 2.5 ஆண்டு காலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விரய சனி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதார அமைப்புகளையோ பணப்புழக்கங்களையும் நமக்கு தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விதயத்தில் முதலீடு செய்துவிட்டு அந்த 2 வருட காலங்கள் முடியும் தருவாயில் வந்து அது விரயம் பண்ணிட்டோம் அப்படின்றத உணர வச்சு அடுத்த 2.5 ஆண்டுகள் பணப்புழக்கமே இல்லாத ஒரு சூழல்களில் அந்த பணத்தை கொடுத்து வருந்தக்கூடிய ஒரு தன்மைகள். அது வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனியோட முதன்மையான அமைப்பு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைக்கக்கூடிய அமைப்பு, பணம்னா என்னன்னு புரிய வைக்கக்கூடிய, மனிதர்கள்லாம் என்ன படம் போட்டு காட்டக்கூடிய அமைப்பு, அந்த விஷயங்களை இந்த 7.5 சனி இயல்பாகவே காட்டக்கூடிய தன்மைகள். பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் ஒரு வேகமாக போகணும், வேகமாக முன்னேறணும் அப்படிங்கிற சிந்தனை உடையவர்களா? ஆமாம், அது தளபதியோட குணம். எதையுமே தீர்க்கமாக எடுத்த முடிவு நான் செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு அந்த வீரம் இருக்கு, அதிகமாக இருக்கும். கூட விவேகமும் இருந்தால் வெற்றிகள் சாத்தியமாகும். கொஞ்சம் ஏமாந்தா அது வந்து மீண்டும் ஒரு பல படிகள் ஏறின பிறகு பின்னடைவில் கொண்டு நிச்சயம் அப்படிதானே? அதே தான். ஓகே, மேசராசி நேயர்களே, ரொம்ப வேகம் வேண்டாம். உங்களுக்கு விவேகம் இருக்குது, அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது. எல்லோற்றையும் முறையாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையும் இனிதேப்படும். இப்போது ஒரு திருமணமான ஒரு மேசராசிக்காரரோ அல்லது அவருடைய மனைவி துலாம் ராசிக்காரர்களோ இருக்கிறார்கள். இன்றைக்கி துலாம் ராசி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இது அந்த 7.5 சனியோட இவங்களுக்கு வந்து சிரமங்களை குறைக்குமா
எப்படி இப்போ ஒரு நல்ல ராசிக்காரர் கேள்வி. அதாவது இப்போ எப்படின்னா, மேஷ ராசிக்கு வந்து ஒரு மாதிரி சாதகம் இல்லாத தன்மைகள் இருக்கும். துலா ராசியோட அமைப்புகள் நல்லா இருக்கும் அப்படின்றது பட்சத்தில், அவங்களுடைய பிறந்த ஜாதக அடிப்படையில உதாரணத்துக்கு துலாம் ராசிக்காரர்கள் இவர் திருமணம் செய்திருக்கக்கூடிய அமைப்புகள, மேஷ ராசிக்காரர்களுக்கு அது சாதகமான பலன்களை தான் தரணும். அப்ப அந்த மாதிரியான சூழல்கள் விதிப்படி ஒரு அமைப்புகள் இருக்கும்போது, அவங்களோட பிறந்த கால ஜாதகம் ஓரளவுக்கு நல்லா இருந்து, ஏதாவது ஒரு வகையில ஒரு சாதகமான பலன்களை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்ப கோச்சாரம் தரக்கூடிய பலன்களை கொஞ்சம் குறைச்சு அவங்கள காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது செய்யும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். பொதுவாகவே ஒரு ராசிக்காரர் 7.5 சனி அப்படின்னாக்க திருமணமானவராக இருந்தால் அவருடைய மனைவி மக்கள் நல்ல ராசியில் இருக்கும்போது அது அவங்களுடைய அந்த குடும்பத்துக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான். பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, தற்காக்கும். அதே நேரத்தில் கெடுபலன்களை இருக்காது அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. தாக்கம் இருக்கும், சமாளிக்கக்கூடிய அளவுகள்ல இருக்கும். ஏதோ ஒரு நட்பு கை கொடுக்குற மாதிரி அப்படி இருக்கு. அதே. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த நம்ம மேஷ ராசி பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து ரிஷப ராசி. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கக்கூடிய குரு மாறி 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் மே 14ஆம் தேதி நடக்க போகிறது. அதற்கேற்ற மாதிரி சனி பெயர்ச்சியும் 11ஆம் மே 14 முடிஞ்சது. வரக்கூடிய காலகட்டங்கள். மார்ச் 29 ஏற்கனவே சனி பெயர்ச்சி அப்படின்றது 11ஆம் இடம் இருக்கிறதுலே பாவகிரகம்னு சொல்லக்கூடிய சனியும் செவ்வாயும் 11ஆம் இடங்களில் இருப்பது ரொம்ப விசேஷம், சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல 11 குருவோட வீட்டில் வந்து சனி ஆட்சி ஆகிறது. லாபத்தை பெருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கும். எந்த விதத்தில் எந்த விஷயங்கள் எடுத்தாலும் ஒரு நிறைவான மேன்மையான தன்மைகள் அப்படின்றது இருக்கும். தொழில் விருத்தியாகும். குருவும் அதற்கு சாதகமாக 2ஆம் பாவத்தில் போய் உட்கார்றதுனால குடும்பம் தலை தோங்கும். வருமானம் சீராக ஒரு சாதாரணமாக ஒரு 500 ரூபா டெய்லி வருமானம் அப்படின்றது 1500 பெருகக்கூடிய ஒரு நல்ல சூழல்கள் ஏற்படும் முயற்சி போடும் பட்சத்தில். அதே மாதிரி குடும்பத்தில் புது உறவுகள் வந்து சேரும். அதாவது குழந்தை பாக்கியத்தை காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு புது உறவுகள் அப்படின்றது குடும்பம் தலைக்கக்கூடிய ஒரு தன்மைகள் ஏற்படும். புது புது தொழில்களான சில வருமானங்கள் அப்படின்றது இருக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே லக்ஸூரியஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆடம்பரமான விஷயங்களை விரும்பக்கூடிய நபர்கள். அந்த மாதிரியான ஆடம்பரமான எண்ணங்கள் ஈடேறக்கூடிய தன்மைகள் அப்படின்றது இருக்கும். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 10ஆம் பாவகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு பயிற்சியா ஒரு பாவியாவது 10ஆவதுல இருக்கணும் அப்படின்ற ஒரு விசேஷ அமைப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சிகளும் சாதகமாக இருக்கிறதுனால மொத்தத்தில் ரிஷபம் எதை தொட்டாலும் துளங்கும். வேலை வாய்ப்புகள் எல்லாமே எல்லா வகையிலும் சாதகமா இருக்கும். நிறைவான சாதக அமைப்புகள் அப்படின்றது இருக்கும். இந்த வருடத்துல 2வது நிலையாக ஜொலிக்கக்கூடிய நபர்களாக ரிஷபம் இருப்பார்கள். முதல் ரிஷபராசி நேயர்களே, மிக மகிழ்ச்சியான செய்தி. நீங்க தான் இந்த பையனை கொடி கட்டி பறக்க போறீங்க. மேசராசிக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக நம்ம ஜோதிடர் சொல்கிறாரு. ஆனாலும் உங்களுடைய ஜோதிடர்களை அணுகி நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்கள் மனைவி உங்களுடைய குழந்தைகள்லாம் உங்களுடைய ஜாதகம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னெச்சரிக்கையோடு இருக்கலாம். சில விஷயங்கள்ல நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அதை தொடர்ந்து போகலாம். அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஜாதக அமைப்பில் ஒருத்தவங்க மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குவாங்க. ஒருத்தரோட ஜாதக அமைப்புகளில் கட்டிடத்துறையில் சிறந்து விளங்குவாங்க. ஒருத்தர் வந்து வக்கீலாக இருந்து அது ஒரு பெரிய அமைப்புகள் இருக்கும். அந்த மாதிரி இவர்களுக்கு எந்த துறையில் முதலீடு செய்தால் பெரிய வெற்றியை அடையலாம், எந்த மாதிரியான நேரங்களில் முதலீடு செய்தால் அந்த மாதிரியான அமைப்புகள் ஒரு நல்ல ஜோதிடர் அணுகும்போது தேவையில்லாத அந்த மன உளைச்சலையும் நேர விரயங்களையும் தவிர்த்து பண முதலையும் தவிர்த்து ஒரு நல்ல விஷயத்துக்கு செயல்படுவதற்கு ஜோதிட ஆலோசனை மிகவும் உத்தமமான ஒரு உத்தியோகம். நிச்சயமாக ஜோதிட ஆலோசனை எல்லாருக்கும் தேவை இருக்குது. என்ன காரணம்னா இது வந்து ஜோதிடம் வந்து கற்பனைகள் சொல்வது அல்ல, இது ஒரு கணக்கு. அவ்வளவுதான். உங்களுடைய பிறந்த நேரம் இதுகளை வைத்து கணக்கு பார்த்து அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது 60 ஆண்டு காலம் ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கும்ட்டு இது மாதிரி ராசிக்காரர்கள் எப்படி இருந்திருப்பாங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு முன்னோர்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து எடுக்கப்பட்டது தானே இந்த ஜாதகங்கள். அதனால நீங்கள் வந்து யாரையும் சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம். அடுத்ததாக மிதுன ராசிக்கு நம்ம போகலாம். மிதுன ராசி எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரக்கூடியது ராசியிலே குரு வரக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது. கிட்டத்தட்ட கடந்த காலகட்டங்களில் அஷ்டமச்சனியோட ஆதிக்கத்தில் மிகப்பெரிய துன்பங்களை 2020 23 வரை அடைந்திருக்க ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அந்த துன்பங்கள்லேருந்து விடுவித்து கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகளில் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்றது நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுத்து வாழ்க்கையில் அடுத்த நிலை போகக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கும். 10ஆம் இடத்துல சனி வரது பெரிய கெடுதல்கள் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இல்லை. தாய் தகப்பனார் அதாவது தகப்பன் சார்ந்த அமைப்புகள் அப்படின்றதுல 9ஆம் இடத்துக்கு ராகு வர்றது கொஞ்சம் சில விஷயங்கள சலனங்கள் இருக்கும். அதனால முயற்சி சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களோட வயதான பெற்றோர்களாக இருக்கும்போது அவங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. மற்றபடி எல்லா நிலைகளும் கடின காலகட்டங்கள் அப்படின்றது 2023 முடிந்தது. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு நிறைவான நல்ல காலகட்டங்கள். ஏற்கனவே இருந்த தொய்வு அப்படின்றது இனி விலக்கி ஒரு புத்துணர்வோடு அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த வருடம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அடுத்ததாக நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம வந்து
கடகராசிக்கு போகலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமச்சனியோட ஆதிக்கம் அப்படின்றது விலக போகிறது. அதாவது கடந்த ஒரு 2.5 ஆண்டுகளாக 2023 ஜனவரியிலேருந்து ஒரு கடுமையான காலகட்டங்களில் கடகராசிக்காரர்கள் அப்படின்றது சந்திச்சுட்டு வந்தீங்க. நெருங்கிய உறவினர்களால் விரயம், நெருங்கிய உறவினர்களை விரயம் ஆகக்கூடியது, அந்த மாதிரி பல வகையில் காதல் மிகப்பெரிய தோல்வி, அந்த மாதிரி பல விஷயங்கள் அப்படின்றது சந்திச்சு வந்துருங்க. அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு இனி வாழ்க்கை அப்படின்றது கெடுபலன்கள் இல்லாமல் போகுது. அதாவது நல்லவை நடக்கவில்லை என்னாலும் அல்லவை நடக்காமல் இருந்தால் போதுமானது அப்படின்ற அடிப்படையில் அல்லவைகள் யாவும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த வருடம் இருக்கும். ராசிக்கு 12ல் குரு வர்றது அப்படின்றது மிகப்பெரிய விசேஷம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிதேசம் போக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்களாக இருக்கும். வெளிநாடுகளில் வேலை செய்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பணம் அப்படின்ற சார்ந்த விஷயங்களும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது அமையும். அதன் மூலமாக ஒரு பெரிய நிலைகளை வெற்றி அடைய முடியும். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் இருப்பவர்கள் மிகப்பெரிய மேன்மை அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு கடந்து வந்த ஒரு நெருக்கடியான காலகட்டங்கள் விலகி புத்துணர்வு மிக்க ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்றது மலரும். ஒரே ஒரு விஷயம், ஏற்கனவே தோல்வியடைந்த காதல் மீண்டும் மலர்வதற்கு வாய்ப்பில்லை. புதிய நபர்கள் அறிமுகமாவர்கள், வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அதுதான் பொதுவாக கடகராசிக்காரர்கள் காதல் திருமணம் அப்படி அமையுமோ? அது தனிப்பட்ட ஜாதக அமைப்புகளில் இயல்பாக இருக்கக்கூடிய காதலுக்கே பேர் போன ராசி அப்படின்னு ரிஷபம், துலாமும் முதன்மையான அமைப்புகளை துலாம், அதுக்கு அடுத்தது கன்னி அப்படின்ற அமைப்புகள்லாம். ஏன்னா பேச்சு திறமை இருக்கிறது கன்னி அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் கடகத்துக்கு வந்து இயல்பான ஒரு நபர்கள், ரொம்ப வீரியமாக செயல்படக்கூடிய, வீரியம் அப்படின்னு ரொம்ப சிறத்தன்மையோட வேகமாக செயல்படக்கூடியவர்கள் கடகத்து. மேஷத்தை போன்றவே கடகராசிக்கார்கள். ஆனால் மேஷத்தில் அது வெளிப்படைத்தன்மையை நம்ம பார்க்க முடியும், கடகத்தில் அதை நம்ம பார்க்க முடியாது. நடவடிக்கைகள் நமக்கு இப்போ நம்ம கடகராசி வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த மீதி இருக்கிற ராசிகள்லாம் பார்த்துட்டு எந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிகளை திருமணம் முடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து நேயர்களுக்காக நம்ம பகிர்ந்துக்கிறது அவங்களுக்கும் நல்லா இருக்கும்ல. ஏன்னா ஒரு பெண்ணை தேடும்போது எந்த ராசி இருந்தாலும் ஈஸியாக தேடிட்டு போயிடுவாங்கல்ல. ஏன்னா இன்னைக்கு பெண் கிடைக்கிறது அவ்வளவு சிரமமான வாழ்க்கை இருக்குது. அதனால் கடகராசி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்குறது சிம்ம ராசி. பார்க்கலாம் சிம்ம ராசி பற்றி. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமச்சனி இப்போ தான் ஆரம்பிக்க போகிறது. நம்ம ஏற்கனவே கடந்த வருடமே சில முன்னெச்சரிக்கையாக சில விஷயம் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதாவது போன வருடம் நவம்பர் மாதமே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். எந்தவித ஒரு அவசர காலை வச்சு, அகண்ட கால் வச்சு எந்த விஷயங்களும் செய்யாதீங்க அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம். இப்போவும் என்னன்னா, அஷ்டமச்சனியை வந்திருந்தாலும் கூட கோச்சார வேதை அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது சனி 8ஆம் இடத்தில் போய் இருந்தாலும் அதை தடுக்கக்கூடிய வகையில் ராகு அப்படின்றது 7ஆம் இடத்திலிருந்து அதை தவிர்க்கக்கூடிய பலன்கள் அப்படின்ற அமைப்புகள் இருக்கும். குறிப்பாக மக நட்சத்திரக்காரங்கள் 2023 மார்ச் 29ஆம் தேதியில் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் மன ரீதியான மிகப்பெரிய சஞ்சலங்கள் ஏற்பட்டு அவர் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது நிச்சயமான உண்மை. அந்த அமைப்புகள் அப்படின்றது அடுத்து வரக்கூடிய ராகு பயிற்சி மே 18ஆம் தேதி நடக்க போகிறது. அந்த காலகட்டங்கள்ல இருந்து படிப்படியான அந்த விஷயங்கள் ஓரளவு குறைவு கட்டுக்குள் இருக்கும். சனியோட மிகப்பெரிய நெருக்கடிகளை அனுபவிக்க மாட்டீங்க. அது கடவுள் கொடுத்த வரமாகவே நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் அரசியல் துறைகள், அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது, அரசியல் உத்தியோகங்கள்ல இருக்குது, அரசாங்கம் சார்ந்த உத்தியோகங்கள் இருக்கவங்க எல்லாம் மிகவும் கவனம் தேவை. அதாவது நீங்க பணம் வாங்குவது போவது அந்த மாதிரியான எந்த விஷயங்கள் செய்தாலும் இந்த காலகட்டங்கள் சனியோட அந்த நேரடி தன்மை அப்படின்றது மிகப்பெரிய கடுமையான. அரசியல்வாதிகளுக்கு சிம்ம ராசி சிம்ம சொப்பனமா இருக்குமோ? ஊழ்வினை ஒருத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுல முடிந்த அளவுக்கு நல்லவைகளை செய்யுங்கள். தவறான எந்த ஒரு விஷயங்களையும் செய்வது அப்படின்றது மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயம். இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லணும். நீங்கள் அரசியலுக்கு போகும்போதே சம்பாதிக்கிற நோக்கத்தோடு தயவு செய்து போகாதீங்க. மக்களுக்கு சேவை செய்யும், கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாங்க. பலன் தானாக வரும். இப்போ இருக்கிற அரசியல் சிந்தனைகள் வேறு மாதிரி இருக்குது. அதை நம்ம ஓப்பனாக நம்ம பேச வேண்டியதில்லை, அது அவங்களுக்கே புரியும். இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் உங்கள் அரசியல் வாழ்க்கையில் சற்று கவனம் தேவை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஜோதிடருடைய ஒரு முக்கியமான கருத்தாக இந்த வருடம் விஸ்வாவசு வருடம் அப்படின்றது அரசியல் நாடகங்கள் பலவற்றை நாம் எதிர்கொள்ளக்கூடிய அரங்கேறி கொண்டே இருக்கு. மக்களுக்கு வந்து நல்ல பலன்கள் எதிர்பார்ப்பதை விட அரசாங்கங்கள், அரசியல்வாதிகள் அப்படின்றது தங்கள் நலமாக செயல்படுவார்கள். அதற்கு மிகப்பெரிய பாதிப்பை மக்கள் நிலையில் ஏற்படுத்தும். எந்த அரசியல்வாதி சுயநலமாக சென்றாலும் அது பாதிக்க போவது நம்மளுடைய மண்ணையும் மொழியையும் தான் என்பது மக்கள் தான் சிந்திக்கணும். அதுக்கு மேலே நம்ம ஜோதிடம் வந்து சொல்லலாம். சிந்திக்க வேண்டியது மக்கள் தலையில் நம்ம கொடுத்துருவோம். சிந்திங்க, செயல்படுங்கள். அடுத்ததாக வந்து சிம்மராசி முடிஞ்சு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ஏற்கனவே நம்ம பதிவு பண்ண மாதிரி 2023 அந்த சனி பயிற்சியிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் மிகப்பெரிய நல்ல காலகட்டங்களில் தான் ஒரு உத்வேகத்தோட புத்துணர்வோடு செயல்படக்கூடிய அமைப்புகளாக தான் இருக்குது. 7ஆம் பாவகத்தில் சனி வரக்கூடியது, அதாவது மார்ச் 29 பயிற்சியான சனி பயிற்சி அப்படின்றதும் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி அவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய மனம் சார்ந்த சில அமைப்புகளில் சில கருத்து முரண்பாடுகள், சில பிரச்சனைகள் வரும். நண்பர்களுக்குள்ள சில கருத்து முரண்பாடுகள் வரும். அதனால் எதையும் போகிற போக்கில் கேட்டுட்டு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படுத்தாமல்
மன ரீதியாக உட்கார்ந்து பேசி சில தெளிவான முடிவுகளை எடுப்பது அப்படின்றது உங்கள் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இது பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் கணக்கு வழக்கில் கவனமாக இருங்க. என்னதான் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்றது மே 14ஆம் தேதி, அதுவும் ராசிக்கு 2ஆம் பாவம் சொல்லக்கூடிய தனபாவகத்தை பார்ப்பது அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷமான அமைப்பு. ஸோ பெரிய நெருக்கடிகள் எதுவும் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏற்கனவே இருந்த நல்லவைகள் மீண்டும் தொடர்ந்து பணப்புழக்கங்கள் அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் அப்புறம் கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த கருத்து முரண்பாடுகளை மற்றும் தவிர்த்து கொண்டு வெளிப்படையாக சில அணுகும் போது வாழ்க்கை நிறைவாக ஒரு நல்ல மலர்ச்சி அடையும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு, அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்கள் வந்து ஓரளவுக்கு சுபிட்சமான ஆண்டு தான் இது இல்லையா? ஏற்கனவே சுபிட்சமாக இருந்து அடுத்த நிலைகள் ஒருபடி மேலோங்கி நல்ல அமைப்புகள். அதனால நீங்க உங்க ஜாதகத்தை வந்து நீங்க வந்து ஒரு முறை ஒரு ஜோதிடரை அணுகி உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த காலம் இதையெல்லாம் வைத்து உங்களுடைய ஜோதிடத்துக்கான பிறந்த நேரத்துக்கு குறிப்புகள் வந்து வெவ்வேறு விதமாக மாறுபடலாம். நேரத்து ஒரு நிமிடத்துக்கு பல லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறக்கும்போது ஒவ்வொருவருடைய ஜாதகம் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருந்தே தீரும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகும். அப்படின்னா கன்னிராசிராயர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு அடுத்ததாக துலாம் ராசி நேயர்களை பார்ப்போமா? இந்த வருடத்திலேயே ஒரு முதன்மையான ஒரு நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் அப்படின்றது துலாம் தான். முதன்மையாக அமைப்புகள் ஏன் அப்படின்னு சொன்னால் 6ஆம் பாவகத்தில் வரக்கூடிய சனி அப்படின்றது கடன், ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்றது கடன், வம்பு, வழக்கு, நோய், எதிரி, இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களும் சனியோட இருப்பால் அது அத்தனையும் தவிர்க்கப்படும். ஸோ அந்த அமைப்புகளால் முதன்மையான நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசியாக நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் மே மாதம் வரக்கூடிய குரு பயிற்சியும் ராசியை பார்த்து குரு இருப்பை விட பார்வை பலம் அப்படின்ற அடிப்படையில் எதை தொட்டாலும் வெற்றி அப்படின்ற ஒரு அமைப்புகள் இருக்கும். காதல் விவகாரத்தில் ஒரு நல்ல பலன்களை அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இதுவும் குறிப்பாக வந்து சொல்ல போனால் அப்படின்னு சொன்னால் நீண்ட கால அமைப்புகளில் வந்து காதலில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் அனுமதியோட திருமணம் அப்படின்றது ஏற்படும். திருமணமே ஆகாதவர்கள் திருமணம் அரங்கேறக்கூடிய அமைப்புகள், குழந்தை பாக்கியத்தை காத்துட்டு குழந்தை பாக்கியம், தொழில் மிகப்பெரிய சரிவை சந்தித்தவர்களுக்கு இனி தொழில் அடுத்த நிலைக்கு மலர்ச்சியாகி ஒரு நல்ல நிலை அடையக்கூடிய தன்மைகள், இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே அந்த ஒரு 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது துலா ராசிக்கு இயல்பாக இந்த கோச்சார பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கும். எதுவும் துலங்கும். இருந்த போதிலும் எதில் தொட்டு வெற்றி பெறுவது அப்படின்னு சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நிச்சயமாக இருக்கும். சில சோதனைகள் சொல்லும்போது வயதுக்கேற்றார் போர் பலன் அப்படிங்கிறாங்களே, இப்போ அது உண்மைதானா இல்லை எந்த காலத்திலும் அது அப்படித்தான் சரியா தான்? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் அப்படின்றது ஒரு திருமணம் நடக்கும், ஒரு வயசு குழந்தைக்கு போய் திருமணம் ஆகும் சொல்ல முடியுமா? அது நிச்சயமாக முடியும். வயதுக்கேற்ற அந்த மாதிரி விஷயங்கள் வயதுக்கேற்ற அதுவும் சில விஷயங்கள் அப்படின்னு முதலாம் சுற்று சனி அப்படின்றது ஒரு வருடனுக்கு அதிகபட்சமாக ஒரு 3 சனி சுற்றுகள் அப்படின்றது 7.5 சனிகளை சந்திக்க வேண்டிய அமைப்புகளாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு 11-15 வயது அந்த பருவ வயதில் வரக்கூடிய அந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றது ஒரு 7 வருட காலங்கள். அடுத்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றது மீண்டும் 30 வருடம் கழித்து வரும். அப்போ முதல் காலகட்டங்களிலே வரக்கூடிய சனி அப்படின்றது பணம்னா என்ன, மக்கள்னா என்ன, சொந்த பந்தம்னா என்ன, அதை எல்லாத்தையும் புரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது சனி கொடுத்துரும். அப்போ 2ஆம் பாவகத்தில் ஒரு 40 வயது 50 வயதில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அதுதான் அது எந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகளில் 40 வயதிற்கு மேற்பட்டு இருப்பவர்களுக்கு சனி பெரிய பாதிப்புகளை 2ஆம் சுற்றாக வரும்போது செய்வதில்லை, 7.5 சனி. ஸோ அதுக்கு ஏன்னா ஏற்கனவே தேவையான அனுபவங்கள் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் நோய் அந்த மாதிரி அவஸ்தை அப்படின்ற வயதுக்கேற்றாற்போல் சில விஷயங்கள் வரும். இதுதான் இயல்பான ஒரு அமைப்பு. பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு முன் வாழ்க்கை என்பதை விட பின் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமோ? அப்படி நம்ம சொல்ல முடியாது. அவரவர் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் அது சில மாற்றங்கள் அப்படின்னு நிச்சயமா ஏற்படுத்தும். மொத்தத்தில் இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த வருடம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல வருடங்களாக சில விஷயங்கள் நம்ம வந்து ஆராய்ச்சி பார்க்கும்போது ஒரு குழந்தையினுடைய அது பிள்ளையினுடைய ஒரு வாலிபனுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கும், அல்லது அம்மாவுக்கும் உங்களுக்கு முரண்பாடு இருக்கும். குடும்பத்தில் உடன் பிறந்த சகோதரர்களோட ஒன்று பெரிய உறவு இருக்காது அப்படின்னு எல்லாம் இந்த ஜாதகத்தில் அமைப்பில் இருக்கா? நிச்சயமாக சொல்லிட முடியும். எந்த ஒரு ஜாதகத்திலும் சூரியன் சனி அப்படின்றது சேர்ந்திருந்து தகப்பனோட ஆகாது. ஆண் ஜாதகங்களில் பெண் ஜாதகங்களை அதை நம்ம பெருசாக பார்க்க முடியாது. சூரியன் சனி நேரடி பார்வையில் இருக்கும்போது அது சமசப்தமம் இருக்கும்போது அது பிரச்சனைகள் இருக்கும்போது சேர்ந்து இருக்கும்போது பார்வைகள் அமைப்புகள் இந்த மாதிரி சனி தொடர்புகள் இருக்கும்போது அந்த 9ஆம் பாவகமும் பலவீனப்படும் போது தகப்பனை இழக்கக்கூடிய சூழல்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ அது எல்லாவற்றையும் சொல்லிட முடியும். ஆனால் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கும்போது மிகவும் துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது என்ன விதிக்கப்பட்டதோ அதை அனுபவிக்க வேண்டிய அமைப்பு இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் பிறப்பின் அடிப்படையில் ஒரு தந்தையை ஒருத்தர் வெறுக்கிறாரு அப்படின்னா அவருடைய ஜாதகத்தின் ரீதியாக நிறைய வாய்ப்புகள் தொடர்புகள் இருந்து நம்ம சொல்லுவோம்ல, அப்பா பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா விரோதியா பார்க்கறாரு. ஸோ சில சூழ்நிலைகள் அந்த மாதிரி பிறப்பின் அடிப்படையில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? கட்டாயம் அதோட வெளிப்பாடத்தை நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பா.
ஓகே, நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னாக்க, ஜோதிட ரீதியாக இது சொல்லப்பட்டிருக்கு. நான் கூட கேட்டிருக்கிறேன். பொதுவா எனக்கும் கூட அந்த மாதிரியான ஒரு அனுபவம் உண்டு. ஸோ அது உண்மையாகவே அது நடந்தது. நிச்சயமா. இது சொல்லும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30, 35, 40, 35 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. ஓலைச்சுவடியில் சொல்லப்பட்டது. அம்மா இல்லை அத்தனை தீர்க்கம், அத்தனுக்கும் உங்களுக்கும் உறவு சரியா இருக்காது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான சில அனுபவங்கள் கூட அதனால தான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். துல்லியமாக சொல்லிவிட முடியும். கண்டிப்பா. தகப்பனோட உறவு பாதிக்குமா, தகப்பனை பாதிக்குமா, அந்த எந்த விஷயமா நம்மளால துல்லியமாக சொல்லிவிட முடியும். அருமை. அதுதாங்க ஜோதிடம். இப்ப நாம வெறுமனே நம்ம சொல்ற விஷயங்கள் இல்லை. சில விஷயங்கள் ஆழமா போகும்போது நேயர்களுக்கு அது புரியுற மாதிரி இருக்கும். அது உண்மைதான் அப்படிங்கிறதை அவங்களே நேரடியாக உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வரலாறு நிச்சயமா உங்களால கணிச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதுல நீங்க பூரண நம்பிக்கையோட பாருங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சில நேரங்கள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால நீங்க பரிகாரங்கள் பெருசா நீங்க சொல்றது இல்லை. அது என்ன விதிக்கப்பட்டதோ அதை நடந்தே தீரும். பரிகாரங்கள் மூலம் அதை தவிர்த்து விட முடியாது. ஒரு சின்ன பாதுகாப்புக்காக இப்படி போகாதீங்க இப்படி போங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதானே ஒழிய. அதுதான் ஜோதிடம். நீங்க தாராளமா எல்லாரும் நீங்க ஜோதிடத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, தகப்பனோட உறவு சரியா இருக்காத போதுல ஒரே வீட்டுக்குள்ள சண்டை போடுறதை விட கொஞ்சம் விலகி இருந்து நிம்மதியா இருந்துட்டு போறது நிம்மதியா இருக்கு. அவ்வளவுதான். உங்களுக்கு முடிஞ்சா உதவி செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. யாரும் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஒழிய உங்களை நேரடியாக கேட்க போறது இல்லை. அதே மாதிரி தந்தை மகனுக்கு கொடுக்கல அப்படிங்கிறத தந்தை கிட்டே போய் கேட்க மாட்டாங்க, அப்படி பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இயல்பாக ஜோதிடத்தின் மூலமாக இந்த ஒரு பிறப்பினுடைய அடிப்படையில் இது உலகத்தில் எல்லா நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த மாதிரியான உறவு முறை தீர்க்கமாக துல்லியமாக சொல்லிவிட முடியும். அப்போ நம்ம இதுதாங்க ஜோதிடம். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், மனைவி எப்படி இருப்பாங்க, கணவன் எப்படி இருப்பாங்க, குழந்தைங்க எப்படி இருக்கும், என்ன படிக்கும், இதெல்லாம் சொல்லிவிட முடியும். அதற்கு மேல முயற்சி உங்கள் திருவினையாகும். அதையும் நீங்க பார்த்துக்கணும். அடுத்ததாக நம்ம துலாம் ராசியை முடிச்சிட்டோம். நல்ல செய்தி. துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் மிக அருமையான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ஜோதிடர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய நெருக்கடிகள் அப்படின்றது இருக்காது. முதல் விஷயம் அப்படின்றது அஷ்டமச்சனியோ ஜென்மசனியோ அந்த மாதிரி எந்த அமைப்புகளும் இல்லை. இப்போ ராசியை பார்த்துட்டு இருந்த குரு அப்படின்றது அடுத்த அமைப்புகள் அப்படின்றது ராசிக்கு 2ஆம் பாவம் சொல்லக்கூடிய தனவரவை குறிக்கக்கூடிய 2ஆம் பாவத்துக்கு குரு பார்வை வர்றது அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷமான அமைப்பு. அதுவும் தன் வீட்டை தானே பார்ப்பது அப்படின்றது ரொம்ப பெரிய நல்ல அமைப்பு. ஸோ அந்த வகையில் பொருளாதார அமைப்புகள் ஒரு நிறைவான இருக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஒரு நிறைவான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கும். முதன்மையான அமைப்புகளாக குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், சில கருத்து முரண்பாடுகள் போகிறதுக்கான அமைப்பு. அப்போ குழந்தைகளை கவனமாக பார்க்க வேண்டியது, குழந்தைங்க ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்குது. அதே நேரங்களில் பூர்வீக சொத்து பாவனை அந்த மாதிரி பிரிவு அந்த மாதிரி ஏதாவது ஏற்படுறதுக்கு ஏதாவது போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் உரித்தான காலகட்டங்களில் கொஞ்சம் தவிர்த்து பண்ணுறது அப்படின்றது நல்லதாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் பொருளாதாரமும் உள்ள ஒரு பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை விட குடும்பம் அப்படின்றது முதன்மையாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறதுனால எந்த நிலைகள்லையுமே பாக பிரிவினை அந்த மாதிரியான விஷயம் ஈடுபடுவது இது உகந்த காலகட்டங்கள் இல்லாது. அதனால் அந்த விஷயங்களை தவிர்த்துக்குங்க. ஒரு வருட காலம் குழந்தைங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. மற்றபடி பொருளாதார அமைப்புகள் எல்லா வகையிலும் ஒரு நிறைவான நல்ல அமைப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த சனி பயிற்சி அது எத்தனை ஆண்டு காலம் இருக்கும்? அடுத்து 2.5 வருட காலகட்டங்கள் அப்படின்றது இந்த சனியோட பயிற்சி இருக்கும். அது மொத்தத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள். குழந்தைங்க விஷயத்துல மட்டும் கவனம் தேவை. மற்றபடி எந்த ஒரு விஷயங்களையும் விருச்சிக ராசிகளுக்கும் மிக மகிழ்ச்சியான செய்தி தான். அடுத்ததாக தனுஷு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனிகளாக முடிஞ்சு ஒரு விதத்தில் நல்ல நிலைகளில் வந்துட்டு இருக்கக்கூடிய தன்மையில் இந்த குரு பார்வை அப்படின்னு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சி. ஏன்னா சில விஷயங்கள் அப்படியே தொய்வா அப்படியே போயிட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னே தெரியல. கடன் மட்டும் வாங்கி வச்சுட்டு இருக்கோம், வட்டியை கட்டிட்டு இருக்கோம், இன்னும் வருமானம் அப்படின்றது பெருசாக இல்லை. அந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தவர்களாம் 11ஆம் பாவகத்தில் பார்க்கக்கூடிய குருவும் ராசியை பார்க்கக்கூடிய குருவும் அப்படின்னு மிகப்பெரிய அமைப்பில் பணப்புழக்கங்களை உங்களுக்கு கொடுத்தே தீரும். முதல் திருமணம் முடிந்து 2ஆம் அதில் நிம்மதி இல்லாத சூழல்கள், விவாகரத்தான சூழல்களில் 2ஆம் திருமணத்துக்காக எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் 2ஆம் திருமணம் அப்படின்றது பிறந்த ஜாதக அடிப்படையில் அது அரங்கேறக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் எல்லா வகையிலும் மொத்தத்தில் ராசி குதூகலமாக ஒரு நல்ல பூரண ஒளியோட குருவோட பார்வை இருக்கிறதுனால உங்களையும் அந்த மகிழ்ச்சி தருணமான ஒரு சூழல்ல வச்சிருக்குது. குருவோட வேலை அப்படின்ற அடிப்படையில் நிறைவாக நல்ல அமைப்புகளை நிச்சயம் மகிழ்ச்சியான செய்தி தான். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தை அதே நேரத்தில் கல்லூரி மாணவர்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் படிப்பை எதிர்நோக்கி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு நீட் எக்ஸாம் அந்த மாதிரி அதை எழுத போறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஐஐடி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அக்கறையும் கவனமும் அதிகமாக செலுத்தும் போது வெற்றி தாராளமாக கிடைக்கும். ஏன்னா 4 சனி வருவது அப்படின்றது கல்வி அப்படின்ற விஷயங்களை சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அப்போ முயற்சி அப்படின்றது அதிகமாக தேவைப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். போட்டித் தேர்வுகளுக்காக பங்கேற்கக்கூடிய அத்தனை பேர்களும் சற்று இந்த அற்புதமான நேரத்தை முயற்சியின் பால் உங்களோட விஷயத்தை ஈடுபடுத்தும் போது நிச்சயமான வெற்றி உறுதியாகவே கிடைக்கும்.
முயற்சி திறவினையாகும். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி அப்படின்ற மிகப்பெரிய ஒரு 7.5 வருட கால போர்க்களம் அப்படின்ற ஒரு நிறைவுக்கு வரக்கூடிய அமைப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாம். வந்துருச்சு. இப்போ அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்றது அதையும் அடுத்த நிலைக்கு ஒரு நல்ல நிலைகளை வளர்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது வந்துடும். அதுக்கடுத்து 2ஆம் பாவத்தில் வரக்கூடிய குரு அப்படின்றது அதுவும் குரு அந்த 2ஆம் பாவத்தில் வரக்கூடிய ராகுவையும் குரு பார்க்கறது அப்படின்றது பொருளாதார அமைப்பில் ஒரு நிறைவான தன்மைகள் அப்படின்னு இருக்கும். பல வருடமாக இருந்து வந்த சோதனைகள் இந்த வருடத்தில் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, ஏற்கனவே வந்து விட்டது. இனி அடுத்த நிலைகள் அல்லவைகள் எல்லாம் முடிந்து விட்டன. நீ நல்லவைகளை நோக்கி எதிர்நோக்கி காத்திருக்கலாம். நல்லவைகள் அத்தனையும் வந்து அரங்கேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனி குருவோட வீட்டில் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். ஸோ இந்த வருடத்துலேருந்து எல்லா வகையிலும் ஒரு வெற்றி அப்படின்ற அமைப்புகளோடு நீங்கள் போராடலாம். எதை எடுத்தாலும் வெற்றியை கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உங்களோட என்னென்ன விஷயங்கள் இருக்கோ தாராளமாக அதாவது எல்லாத்தையும் ஆய்வு செய்து நீங்கள் ஒரு முன்னேற்பாடுகளை எல்லாத்தையும் அணுகி ஒரு தெளிவான ஒரு மனநிலையோட எந்த விஷயத்தில் இறங்கினாலும் நிச்சயமான வெற்றி உறுதியாகவே கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக இருக்குது. அவர்களும் கூட வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக கும்பம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கடுமையான காலகட்டங்கள் அப்படின்றது 2023 2025, அதுவும் குறிப்பாக சதய நட்சத்திர காலகட்டங்கள் கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றதுலாம் இருந்தது. குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்து வந்துட்டு இருந்தாங்க. பணத்தை மிகப்பெரிய அளவில் இழந்து ரொம்ப மோசமான சூழல்கள், குழந்தைங்க படிக்கவே மாட்டேங்குது, 10வது அப்படின்றது பாஸ் ஆகுமா தெரியலன்னு கதறி அழுதவர்கள் எத்தனையோ பெற்றோர்கள். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட கடுமையான நெருக்கடிகளை சந்தித்து வந்த கும்பராசி நேயர்களுக்கு விமோசனம் பிறந்து விட்டது அப்படின்றதை நம்ம தெளிவாக சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய ராகு பயிற்சி ராசிக்கே வருது பாதிப்பு நிச்சயமாக ஏற்படுத்தாது. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி அதையும் உங்களை பாதுகாக்கும் அப்படின்ற அடிப்படையில் எல்லா வகையிலையும் ஒரு நல்ல சூழல்கள் அப்படின்றது பிறந்துருச்சு அப்படின்றத நீங்கள் தீர்க்கமாக நம்பலாம். இனி வந்திருந்த ஏற்கனவே கடந்து வந்த காலகட்டத்தில் இழப்பீடு, கடன், அதனால் நெருக்கடிகள் எல்லாமே இனி படிப்படியாக விலகக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கும். ஸோ படிப்படியான எல்லா நெருக்கடிகளிலிருந்து மீண்டு ஒரு நல்ல நிலைக்கு நாமளும் வாழ்க்கை வெற்றி பெற போகிறோம் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட அடுத்த காலகட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலம் தான் போங்க. மகிழ்ச்சியோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து தொடருங்கள். கும்பராசி வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ குறிப்பாக ரிஷப ராசி, துலாம் ராசி, கும்பராசி அண்டு விருச்சிகம், ராசியில் தனுசு, இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்குது. அடுத்ததாக கும்பம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக நிறைவாக நான் வந்து மீன ராசிக்காரர்களை வந்து பார்க்க போகிறோம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ராசியில் சனி, ராகு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பாவகிரக தொடர்புகள் இருக்கிறதுனால மன ரீதியான ஒரு சஞ்சலங்கள்லேயே இருக்கக்கூடிய ராசிகளாகவே கடந்த ஒரு 15-20 நாட்களாகவே பார்த்துட்டு இருக்கோம். எந்த விதத்திலும் பேராசையில் எதையும் இறங்காதீர்கள். பேராசை பெருநஷ்டம். மிகவும் முக்கியமாக யூக வாணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, லாட்ரி வாங்கினா இதை கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற பேராசை, கிரிப்டோவில் போகிறது, பிட்காயின் பண்ணுறது அத்தனையும் பெரிய நஷ்டத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். தயவு செய்து அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இது பண்ணாதீங்க. இது ஒரு ஏற்கனவே கடந்த 2.5 வருடங்களும் பணப்புழக்கம் அப்படின்ற விஷயங்களும் சீராக இல்லாமல் மாட்டி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கும். தேவையில்லாத பல இடத்துல முதலீடு பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது மீண்டு வர்றதுக்கு 4.5 வருடங்கள் ஆயிடும். அதனால அவசரப்பட்டு எந்த விஷயங்களையும் யூகத்தின் அடிப்படையில் போய் இறங்குவது அப்படின்றது சாத்திய நல்ல பலன்கள் அப்படின்றது இருக்காது. இந்த மாதிரியான காலகட்டங்களில் புதிய வேலை கிடைக்குது, இங்கே வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிற அப்படின்ற விஷயங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க. பங்கு மார்க்கெட்டில் போயிடாதீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பின்னடைவை தான் பின்னடைவு அப்படின்றது ஏற்படுத்தும். ஒரு வேலையில் செஞ்சுட்டுன்னு அதே தொடர்ந்து செய்யுங்க. புதிய வேலை கிடைக்குது, இக்கரைக்கு அக்கறை பச்சுன்னு அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கேயே பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி வேலை இழக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றதெல்லாம் வந்துடும். அதனால் மொத்தத்தில் எல்லா நிலைகளையும் கவனமாக இருக்கக்கூடியது ரொம்ப அவசியம். அதுக்குன்னு வேலைக்கே போகாமல் இருக்க முடியாது. உங்களுக்கு என்ன தேவை, ஏற்கனவே எது இருக்கோ அதை தொடர்ந்து செய்யுங்க. சில நேரங்களில் இங்கேருந்து இருக்கக்கூடிய அமைப்புகளை விட குடும்பத்தை விட்டு விலகி வெளியே இருப்பது அதை விட சால சிறந்தது. ஸோ அதனால் இருக்கக்கூடிய குடும்பத்தை விட்டு விலகி போய் ஏதோ ஒரு விஷயங்களை தனியாக நம்மளே சமைச்சு சாப்பிட்டு வீட்டில் அங்கே வேலை இருக்குது அதை செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படும் போது பெரிய நெருக்கடிகள் இல்லாமல் உங்கள் குடும்பம் போகும். இல்லை குடும்பத்துக்குள்ளே இருந்து சண்டை சச்சரவு அந்த மாதிரியான விஷயங்கள் வராமல் இந்த மாதிரியான வேலைகளை அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு சால சிறந்த அமைப்புகளாக இருக்கும். முதன்மையான விஷயம் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எந்திரிக்கக்கூடிய பழக்கங்கள் அப்படின்னு வச்சுருங்க. ஏன்னா என்னைக்கு சனியோட ஆதிக்கம் அதிகமாக வருதோ அந்த காலகட்டங்களில் நமக்கு மந்தத்தன்மை அப்படின்றது கூட, சனியோட பெயரே மந்தன் அப்படின்றது இருக்குது. அதனால இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்னாடி எந்திரிச்சு சூரிய தரிசனம் பண்ணுறது சால சிறந்த ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கும். திட்டமிட்டபடி என்னென்ன விஷயங்கள் எனக்கு செய்யணுமோ அதை தொகுத்து அந்த விஷயம் செஞ்சுட்டிங்களா அப்படின்னு டிக் பண்ணக்கூடிய வழக்கங்கள் அப்படின்றது வச்சு அது ஒரு ஹேபிட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பழக்க வழக்கங்களை பின்பற்றும் போது மிகப்பெரிய வெற்றிகள் நிச்சயமாக இருக்கும். எக்காரணத்துக்கு சோம்பலை தவிர்த்து விடுங்க. சோம்பல் மிகப்பெரிய எதிரியாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். அதனால் ஜோதிட ரீதியாக மீனம் மட்டுமல்ல, பொதுவாகவே வாழ்க்கை என்பது சூரிய உதயத்துக்கு முன்னால் எந்திரிச்சு நடைப்பயிற்சி எல்லாம் மேற்கொண்டு உங்களுடைய கடமைகள்லாம் செய்து அதை முடிக்கிறது வந்து மிகச்சிறந்த ஒரு நல்ல பழக்கம் அப்படி தான் சொல்கிறாங்க எல்லாமே. அதுவே உங்களை வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பான பாதைக்கு அழைத்து
போகும். ஜோதிடம் ஒரு பக்கம் நம்மளோடு இணைந்து பயணம் செய்கிற போது சில இடைஞ்சல்கள் வரலாம், நன்மைகள் வரலாம். அதே நேரம் நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் கூட நம்மளை வந்து மிச்சம் உயரத்துக்கான கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு மனிதனுக்கு கால நேரம் கூடி வருகிற போது அந்த உயர்வுகள் தானாக வரும். அதுக்கு முன்னாடி என்னதான் தலைகளாக நின்று அடித்து பார்த்தாலும் முன்னேற்றம் என்பது அது அந்த வர வேண்டிய கால படிப்படியாகத்தான் வரும். எல்லா மனிதருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், நான் உடனடியாக எனக்கு இருக்கிற அறிவுக்கு எனது படிப்புக்கு நான் வந்து ஒரு 2 வருஷத்துல மேலே வந்துடுவேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் வாழ்க்கை என்பது அப்படி அல்ல. வேகமாக வருவதல்ல வாழ்க்கை, மெல்ல மெல்ல வருவதும் அனுபவங்களை சேமித்து வைப்பதும் வாழ்க்கை. அதற்கு ஜோதிடமும் ஒரு பக்கம் துணை இருக்கும், அதே நேரம் நம்முடைய அறிவும் ஒரு பக்கம் துணை இருக்கும். அப்படிங்கிறது தானே இந்த யதார்த்த உண்மை. இப்போ ஜோதிடர் வந்து அவர் வந்து உங்களை பார்க்கிற போதே உங்களுடைய முகங்களை பார்க்கிற போதும் உங்களுடைய பிறந்த தேதியை பார்க்கும். சில பேர் முகத்தை வச்சே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு அந்த குள்ளமாக இருக்கக்கூடிய சனியோட ஆதிக்கம் இருந்தவர்கள் அப்படின்றத ஷார்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம சில விஷயம், சில பேர் எதை ஒருத்தரும் சரசன வேகமாக செய்யக்கூடிய நபர்கள், அந்த மாதிரி எல்லாம் மேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சில பேர் எதையாவது அடிச்சு புடிச்சு வேகமான சம்பாரிச்சு மேலே போயிடணுங்க. அவங்களோட அடி விழுந்தால் அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து அனுபவ ரீதியாக நம்ம பார்த்துருக்கிறோம். கண்டிப்பா அதுவும் நடக்கும். நிச்சயம். ஸோ எந்த மனிதனுக்கும் ஒரு படிப்படியாக வரும். ரெண்டாவது, அடிப்படையில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு மனிதன் மேலே வர்றதுக்கும் பெற்றோர்கள் அல்லது மூதாதையோட சொத்தை வச்சு மேலே வர்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதனால உழைப்பு தான் மிக முக்கியமானது. அது நீங்கள் வந்து மனதில் வைத்துக்கொண்டு ஜோதிடத்தையும் கையோடு அழைச்சிக்கிட்டு அப்படியே நடந்தீங்கன்னா வாழ்க்கை சுமூகமாக போகும் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறோம், எல்லோரும் நம்புகிறாங்க. அந்த வாழ்க்கை தானே நமக்கு வேணும். இப்போ நம்ம வந்து மிக அழகான 12 ராசிகளுக்கும் வந்து நம்மளுடைய காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க. இன்றைக்கி இருக்கிற சூழலில் வர்த்தகம் செய்கிறவர்கள் அவர்கள் ஒரு பக்கம் போகிறாங்க. இதில் எந்தெந்த ராசிக்காரர்கள் வந்து வியாபாரம் பண்ணலாம், எந்த ராசிக்காரர்கள் வேலைக்கு போகலாம், எந்த ராசிக்காரர்கள் சுயதொழில் செய்யலாம்? அது பிறந்த ஜாதக அடிப்படையில் தான் சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது. 6ஆம் பாகம் வலுத்திருந்தவனுக்கு அப்படின்னு அரசாங்கம் உத்தியோகம் அப்படின்னு சொல்ல விஷயங்கள் கிடைச்சி, லக்னமும் வலுவாக இருக்கும் நேரத்தில், அந்த தசாபத்தில் ஒத்துழைக்கும் நேரத்தில் நிறைந்த நீடித்த அமைப்புகளை வருமானம் அப்படின்ற விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாகம் வலுத்து அந்த ஏற்ற லக்னமும் வலுத்து தசாபுக்திலும் நல்லா இருந்து சூரியனும் சம்மந்தப்பட்ட சிம்மம் வலுவாக இருக்கும்போது அவங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த தொழில் அமைப்புகள், அதாவது அரசாங்கம் சார்ந்த வேலை அமைப்புகள் நல்ல பலன்கள் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். சில பேருக்கு சனியோட ஆதிக்கம் நல்லாக இருந்து, அதாவது சூரியனோட ஆதிக்கம் நன்றாக இருந்து 10ஆம் பாகம் வலுத்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் லக்னம் வலுவாக இருந்து எல்லா அமைப்புகளும் அதெல்லாம் ஒத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் தொழில் அமைப்புகள் அப்படின்னு நிச்சயமாக இருக்கும். இது எல்லாமே எல்லா ராசிக்காரர்களையும் தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க, எல்லா ராசிக்காரர்களையும் வேலை செய்பவர்கள் இருப்பாங்க, எல்லா ராசிக்காரர்களும் விவசாயம் செய்கிறவங்க. அதுலேயும் பிறந்த ஜாதக அடிப்படை தான் அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு முதன்மையான நல்ல விஷயம் நம்மளால சொல்ல முடியும். என்னதான் இருந்தாலும் துலா ராசிக்காரர்கள், துலா லக்னக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு வியாபாரிகள் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. வெற்றி பெறுவார். இப்போ யார் வியாபாரம் பண்ணலாம், யார் தொழில், அதெல்லாம் பார்த்துட்டோம். சுய தொழில் செய்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். குடும்பம் சூழ்நிலைகள், மனைவி மக்கள் அமைகிறது எல்லாமே எப்படியெல்லாம் அமையும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ 12 ராசி இந்த ஆண்டு நம்மளுடைய மண்ணுக்கு நாட்டுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாகவே உலகியல் ஜோதிடம் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் துல்லியமாக சொல்ல முடியல. நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் நம்ம பதிவிட்டிருந்தோம். 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சில விஷயம் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். மார்ச் டு மே மாதங்களும் மிகப்பெரிய பேரிடர்கள் ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இது பண்ணியிருந்தோம். அதற்கேற்ற மாதிரி இந்தோனேஷியாவில் எங்கே எப்படி நடக்கும் அப்படின்றத அளவுக்கு துல்லியமாக நான் சொல்ல முடியும். பெரிய பெரிய கட்டிடங்களை இடிந்து விழுகும் அப்படின்ற விஷயம் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதோட ஆரம்ப காலகட்டம், ஆரம்ப விஷயமாக சனிராகோட தொடர்புகள் வரும்போதே நம்ம எக்ஸாக்டாக அந்த 29 அந்த 24ஆம் தேதிக்கு மேலே அந்த விஷயத்தை நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. இதில் இருக்கக்கூடிய பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னால், எப்போ எங்கே நடக்கும், எப்போ நடக்கும்னு சொல்லிடலாம், ஆனால் எங்கே நடக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. அதற்கான அந்த துல்லியமான பலன்கள் நம்ம இது வரைக்கும் சொல்ல முடியல. ஸோ அந்த வகையில் உலகியல் ஜோதிட அடிப்படையில் இப்போ நம்ம எதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம கிரக அமைப்புகளை மட்டும் வச்சு பார்க்கும்போது உலகம் மொத்தத்துக்கும் சனி ராகு அந்த தொடர்பு அப்படின்ற விஷயம் ஏற்கனவே ஏற்பட்டது அப்படின்ற அடிப்படையில் புது நோய்கள், செவ்வாயும் நீச்சமாக இருக்கிறதுனால புது நோய் கிருமிகள் சொல்றாங்களே, இந்த கடுமையான வெயில் காரணமாக கொரோனா போன்ற ஒரு நோய்கள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த செவ்வாய்
நீச்சமாக இருக்க வரைக்கும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகள் அப்படின்றது பெரிய அளவில் டெவலப்மெண்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியாத போயிடலாம், இல்லை நமக்கு தெரியாமையே நம்மளை பாதிக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றது இருக்கலாம். மொத்தத்தில் எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான், நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் பெருகும் அப்படின்றத மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டே விஷயம் தான். ஒன்று, நம்ம பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய முறைகள் அப்படின்றத பின்பற்றக்கூடியது, நவீன பொருட்களை உபயோகிப்பது குறைப்பது. இந்த 2 விஷயங்களும் அத்தியாவசியமான அமைப்பு. அதை விட எல்லாவற்றிலும் மேன்மையானதில் காற்றே பிரதானம் அப்படின்றது உண்மை. காற்றின் அளவை வைத்து நம்ம ஆயுளை தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ காற்றை சீர்படுத்தக்கூடிய பிராணாயாமம், மூச்சு பயிற்சி போன்ற நல்ல விஷயங்களை செய்வதும், பாரம்பரிய உணவு முறைகள்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் உட்கொள்றதும், ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தினந்தோறும் இருக்கக்கூடிய அந்த மேகி, நூடுல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு சிறுதானிய வகைகள், களி இந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிடுவது அப்படின்றது மிகப்பெரிய ஆரோக்கியத்தையும். ஒரு அருமையான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. நானும் இதை நேயர்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா, ஒரு ஜங்க் ஃபுட் அப்படின்ற துரித உணவுகளை தயாரிக்கிறது மக்களுடைய நன்மையை கருதி எல்லாம் அவர்கள் தயாரிக்கிறது இல்லை. அவர்களுடைய நோக்கம் பொருளாதாரம். அவர்களுக்கு தொழில் வேணும், இந்த இதை பண்ணினா பொருளாதார ரீதியாக நம்ம மேலே வரலாம் அப்படிங்கிறது அதை மக்கள்கிட்ட எப்படியாவது ஒரு விளம்பரம் மூலமாக கொண்டு சேர்க்குறாங்க. அதுக்கு அடிமையாகி அடிக்ட் ஆகி குழந்தைகள்லாம் அந்த மாதிரி சாப்பிடும்போது ஆரோக்கியமான குழந்தைகள் இப்போ நம்ம நாட்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் கெட்டு போய் கிடக்கு. ஸோ இன்னும் கூட இனி வரும் காலங்களில் நம்முடைய மூதாதையர்கள் எப்படி சாப்பிட்டாங்களோ அது மாதிரி வீட்டில் சமைத்த உணவுகளை நீங்கள் கஞ்சியாக இருந்தால் கூட அது சிறப்பான உணவாக இருக்கும். வெளியில் இருக்கிற நாம் யாருக்கும் எதிரியாக நாம் சொல்ல, பீஸா, பர்கர் இதையெல்லாம் மேலை நாட்டு உணவுகள். அது அவர்கள் நல்ல தரத்தோடு செய்து சாப்பிடுவார்கள். இங்கே அப்படி இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நாம் தான் கவனமாக இருக்கணும். இதனோட முக்கியமான விஷயம் நம்ம பதிவு பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்படின்னா, கடந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக வரக்கூடிய நபர்கள், அது சார்ந்த தோஷங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளோட எண்ணிக்கை குறைவாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் ஒரு 100 ஜாதகம் பார்த்தா அப்படின்னு கிட்டத்தட்ட 70% ஜாதக அமைப்புகள் குழந்தை பாக்கியம் எப்போ அப்படின்ற கேள்வி, கருத்தரிப்பு மையங்கள் பெருகிவிட்டது, குழந்தைகள் பிறப்பு குறைந்து விட்டது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்கள் அப்படின்னு இதற்கு முதன்மையான காரணம் அப்படின்றது நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் தான். அசைவ உணவுகள், அது முக்கியமாக பிராய்லர் கோழி அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பெண்கள் அது கட்டாயமாக பின்பற்ற வேண்டியது. ஆடை அப்படின்ற ஒரு விஷயங்கள்ல நம்ம என்னதான் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விஷயங்கள் பேசினாலும், ஜீன்ஸ் முதலிய அமைப்புகள் அப்படின்னு இயல்பாகவே உங்களுக்கு உஷ்ணத்தை அதிகப்படுத்தி சில அமைப்புகளை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. ஸோ அதனால எந்த நாட்டுக்கு எந்த தட்பவெட்ப நிலைக்கு எதை பயன்படுத்த வேண்டியும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதையும் கருத்தில் கொண்டு உங்களோட ஆணை அந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றுவது நல்லது. உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் கவனம் இல்லாமல் போனால் பணம் ஒரு பக்கம் பெருகி கிடக்கும், ஒரே நேரத்தில் அத்தனை பணம் இழக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்ற விஷயம் நிச்சயமாக வரும். அதனால் முதன்மையான அமைப்புகளில் பெண்கள் பெண்மையை பேண வேண்டும் அப்படின்ற விஷயங்களுக்காக உணவு பழக்க வழக்கம், ஆடை விஷயங்கள் அப்படின்ற விஷயத்தை பார்த்துக்கிட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதை பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். ஆமாம், பெண்கள் அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ டைட்டாக நீ ஆடைகளை போடுற அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள், குறிப்பாக பெண்கள் மிக இறுக்கமான ஆடைகளை அணிவது அந்த உடல் ரீதியாகவே அவங்களுக்கு, ஏன்னா பெண்மை என்பது அது அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடியது. ஸோ அதில் மலட்டுத்தன்மை வருவதற்கு காரணமே சில ஆடைகளும் உணவு பழக்க வழக்கங்களும் தான் அப்படிங்கிறத இப்போ நிறைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. சில வசதி படைத்தவர்கள் என்ன அப்படின்னாக்க, நிறைய கருத்தரிப்பு மையங்களை அங்கங்கே பல லட்சக்கணக்கான இடங்களில் சும்மா திறந்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் எல்லாம் வரப்போகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். மக்களை மலடாக்கி விட்டு அவர்கள் மருத்துவமனைக்கு உங்களை அழைத்து செல்வதுதான் அவங்களுடைய நோக்கமாக. அதே மாதிரி பெண்களை மட்டும் சொல்ல வேண்டிய அமைப்புகள், ஆண்களுக்கும் அமைப்புகள் அதே விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. முதன்மையான அமைப்புகள் ஐடி நிறுவனங்கள் பெருகி போகக்கூடிய அமைப்புகள், இரவு உறக்கம் இல்லாமல் போகும் நேர் எதிர் வாழ்க்கை தானே அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. கல்லீரல், மண்ணீரல் போன்ற முக்கியமான அது என்ன செயல்பாடுன்னே முழுமையா தெரியாத அமைப்புகள்ல பல விஷயங்கள் கண்களை குறிக்கக்கூடியது நேரடியாக உணவு உடல் இதுல ஈரல். ஸோ அந்த லிவர் அப்படின்றது பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அமைப்புகள்ல பக்க விளைவுகளாக இதெல்லாம் என்னைக்காவது ஒரு இடத்துல பூம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நிச்சயமாக இரவு பணியாளர்கள் நீண்ட நேரம் கண்விழித்து பண்கிறவர்கள் உடல் அவங்களுடைய இயல்பான முறையில் இருந்து அது மாறி தன்னுடைய செயல்பாடுகளை இதை மாற்றிக்கொள்ளும். பகல்ல எல்லாம் வெளிச்சத்தில் வெயிலில் இருக்க வேண்டிய நேரத்தில் இருட்டுக்குள்ளே உறங்குவாங்க. இரவு வந்த பிறகு அவங்க போய் வேலை செய்வாங்க. இப்போ சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய கதிர்கள் உங்களுக்கு விட்டமின் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம போயிடுது. மட்டுமல்ல, விஞ்ஞானபூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டது. ஜோதிடமும் அதை தான் சொல்றது. என்ன அப்படின்னாக்க, நேர் எதிர் வேலைகளை செய்யாதீர்கள், இயற்கைக்கு மாறாக எதையும். ஆமா, எதை எப்ப செய்யணுமோ அதை அப்ப செய்யுங்க. பழக்க வழக்கங்கள் வரும்போது செயற்கையாக குழந்தை பெற்றுக்கொள்வது செயற்கை அப்படின்ற நிலைக்கு போயிடுச்சு. ஸோ அதனால அது இயற்கைக்கு முரணான ஒரு மிகப்பெரிய வரையும். இப்போ நீங்கள் அதை நம்ம சொல்லலாமா என்னன்னு எனக்கு தெரியல. அது வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ கருத்தரிப்பு மையங்கள் எல்லாம் போனோடனே குழந்தை பிறகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அது எந்த முறையில் அவங்க வந்து அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பல்வேறு சந்தேகங்களுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. நம்மால் ஊர்ஜிதம் பண்ண முடியாத இறைவன் விட்ட வழி. இறைவன் விட்ட வழி, அதை நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கங்க. பழைய சிறுதானியங்கள் அந்த காலத்து சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுங்க. அரிசி உணவுகளை எடுத்துங்க. அரிசி சாப்பிடாதேன்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படி அல்ல. நல்ல சத்துள்ள அதாவது தவிடு இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்கக்கூடிய அந்த அரிசி உணவு வந்து நிச்சயமாக ஆரோக்கியமாகும். இது ஜோதிடத்தை மட்டும் சொல்லுவதல்ல எங்கள் நோக்கம், ஆரோக்கியத்தையும் பற்றி சொல்லுவதுதான் எங்கள் நோக்கம். இப்போ நிறைய நேரம் நம்ம ஜோதிடத்தை பற்றி பேசிட்டோம். அரசியலுக்குள்ளே வரலாமா, இல்லை அடுத்த எபிசோடில் பண்ணலாம்? அரசியல் அப்படின்றது யதார்த்தமான விஷயங்கள். இந்த கால இல்லை, வாழ்க்கை என்பது அரசியலோடு கலந்தது தானே. யதார்த்த விஷயங்கள் அப்படின்றது நம்ம சொல்ல போனால் இந்த வருடத்தின் கிரக அமைப்புகள் எல்லாமே அரசியல் நாடகங்கள் பல அரங்கேறும். அதில் மாற்றிக்கிறது கிடையாது. மக்கள் அரசியலுக்காக காத்திருந்தால் எந்த பிரயோஜனம், நம்பக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளும் உங்களை கைவிடுவார்கள் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. தன் கையே தனக்கு உதவி, மக்கள் அப்படின்ற விஷயங்கள் தன்னோட வாழ்க்கையை பின்பற்றுவது, தங்களுக்கு தேவையான விஷயங்களை இது பண்ண வேண்டியது அப்படின்றது ரொம்ப இது பண்ணும். எப்பேற்பட்ட நல்ல அரசியல்வாதிகளும் புறக்கணிக்கப்படுவார்கள். இல்லை, ஏதாவது ஒரு கட்டுக்குட்பட்டு சில தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் அப்படி அரங்கேறக்கூடிய அமைப்புகள். ஆக மொத்தத்தில் நாம் வந்து நீங்கள் ஒரு விரல் புரட்சி தான் பண்ண போகிறீங்க. ஒரே ஒரு வாக்கு தான் உங்கள்கிட்ட இருக்குது. அது மிகப்பெரிய ஆயுதம் என்றாலும் கூட மண்ணும் மொழியும் கலாச்சாரமும் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுடைய எதிர்கால சந்ததிகள் வாழ்வதற்கு இடம் இருக்கும் இங்கே. இல்லைன்னா யாரோ வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஜோதிடம் சொல்லுவது அதே கருத்தை தான் சொல்லுது. மனித வாழ்வை பற்றியும் ஜோதிடம் அதுதான் சொல்லுது. இயற்கையை பற்றி தான் சொல்லுது. ஏன்னா இந்த இயற்கையின் சுற்றுச்சூழலை வைத்து கொண்டு தான் ஜோதிடங்களும் கணிக்கப்படுகின்றன. ஆக அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மேலோட்டமாக சொல்லியிருக்கோம். அடுத்த எபிசோடில் இன்னும் ஒரு பதிவில் வந்து விரிவாக நம்ம பேசலாம். காலங்கள் நெருங்கி கொண்டே இருக்கின்றன. தேர்தல் களம் நம்மை நெருங்கி கொண்டே இருக்கிறது. அப்போது என்ன நடக்கும் என்பதையும் நாம் ஜோதிட ரீதியாக அலசி ஆராய்ந்து உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாக்க நீங்கள் வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் ஜோதிட நிலையம், முதல் தளம், ஜிகே காம்ப்ளெக்ஸ், ஸ்டேட் பேங்க் எதிரில், கூடலூர், நீலகிரி மாவட்டம். மீண்டும் சந்திப்போம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை வந்து ஒதுக்கி மிகச்சிறப்பாக வாழ்க்கையை அறிந்த இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் அழகாக சொல்லியிருக்கீங்க. அரசியலும் லேசாக தொட்டு நம்ம நிறைவு செய்திருக்கிறோம். மீண்டும் விரிவாக பேசுவோம் நேயர்களே. அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.